கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா நம்மோடு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கு தெய்வம் அன்னை மரியாவும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் புகழ் பாடி அன்னை மரிக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நாம் தெரிவிப்போம். ஆமென். ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை கற்றுத்தந்த ஜபமாலை. தொடங்கும் ஜபமாலை அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் உரியும் அரையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை பொழுது தொடங்கும் ஜபமாலை அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் உரியும் அரையுறையே ஜபமாலை. அருள் நீரை மாறியே அருள் நீரை மாறியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மாறியே அருள் நீரை மாறியே என்று வேண்டும் ஜபமாலை. கிழக்குறு கேட்டு உன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை கற்றுத்தந்த ஜபமாலை. பாவபரிகாரம் செய்யும் ஜபமாலை. விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடையச் செய்யும் ஜபமாலை, பரிசடையச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை
இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் கார்மல் அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகிறோம். மாதா எல்லாம் மாதா தான். ஆரோக்கிய மாதாவாக இருக்கலாம், பாத்திமா மாதாவாக இருக்கலாம், அம்லோற்போ மாதாவாக இருக்கலாம், எல்லாமே ஒரே அன்னை மரியாள் தான். அவர் காட்சி கொடுத்த இடங்களுக்கு ஏற்றவாறு அவர் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். கார்மெல் மாதா என்பது கார்மெல் மலையிலே நடந்த ஒரு புதுமையின் அடிப்படையில் ஏற்பட்ட அந்த அன்னை மரியாளுடைய காட்சி. அன்பார்ந்தவர்களே, அந்த நம்முடைய இஸ்ராயல் நாட்டிலே கார்மெல் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே துறவிகள், நம்முடைய ஃபாதர்ஸ், துறவிகள், குருக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது துருக்கியர்கள் எல்லா பகுதிகளையும் பிடிச்சாச்சு, புனித நகரையும் பிடித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த துருக்கியர்களுடைய அந்த பிடியிலிருந்து இவர்கள் தப்பிய வண்ணமாக ஒரு குன்றின் மீது, கார்மல் மலையின் மீது ஏறி அங்கே ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து கொண்டு வெளியில் தெரியாமல் அங்கே ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றில் வரக்கூடிய தண்ணீரை பருகி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தது தான் கார்மெல் அன்னை. கார்மெல் அன்னை உத்திரியங்களை அணிந்து கொண்டு அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். கார்மல் சபையே அதனுடைய பெயரில் தொடங்கப்பட்டது தான். அன்பார்ந்தவர்களே, அந்த மத்திய தரைக்கடல் முடியக்கூடிய இடத்திலே அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி, அது ஒரு உயர்ந்த நிலப்பகுதி, அதிலே ஒரு மலை. இந்த இடத்திற்கு முன்பே ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அது என்னவென்றால், எலிசா இறைவாக்கினர் காலத்திலே அந்த நாடு 3.5 ஆண்டுகள் பஞ்சமாகியது. அதுவும் இந்த இறைவாக்கினர் போட்ட சாபம். அந்த இறைவாக்கினர் போட்ட சாபத்தில் அந்த நாடு பஞ்சத்திற்குள் தள்ளப்பட்டது. 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அதே இறைவாக்கினர் இந்த கார்மல் மலையிலிருந்து ஜெபிக்கிறார். அப்பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஒரு கையளவு மேகம் வருகிறது. அவர் அதை புரிந்து கொள்கிறார், ஆண்டவருடைய வல்லமை வருகிறது என்பதை. உடனடியாக அவர் அங்கிருந்து படைகளை, அவர்களை தேர்குதிரைகளோடு அரசரை அனுப்பிவிட்டு இவர் வல்லமையாக நடந்து அல்லது ஓடி குதிரை படைக்கு முன்பாக செல்கிறார். அவர்கள் செல்லுகின்ற பொழுது மழை பெய்தது, அந்த பூமி செழிப்பானது. அந்த இடம்தான் கார்மெல் அன்னை. அதனால் இந்த கார்மெல் மாதாவினுடைய பூர்வீகம் அல்லது ஆதி தொடக்கம் எதுவென்று பார்க்கின்ற பொழுது அன்று எலியா இறைவாக்கினர் காலத்திலே உருவாகிய அந்த கையளவு மேகம் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாளை தியானிப்போம், மாதாவுக்கு நன்றி வணக்கம் செலுத்துவோம், மாதாவிடம் ஜெபிப்போம், அருளை பெற்றுக்கொள்வோம். God bless you all. Amen. Amen. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வேத வசன பகுதியை தியானிக்க சிநேகத்தோடு அழைக்கிறேன். எடுத்து வாசியுங்கள். நான் ஆண்டவர் சொல்றாரு, நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை. அறிவித்தது, விடுதலை அளித்தது, பறைசாற்றியது அனைத்தும் நானே. உங்களிடையே உள்ள வேற்று தெய்வங்கள் அதெய்வமன்று, நீங்களே என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நானே இறைவன், என்னாலும் இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை. நான் செய்ததை மாற்றி அமைப்பவர் எவர்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் கேட்கிறார், நான் தான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நானே ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் ஒரு புதிய ஒரு வல்லமையை தர வேண்டும். ஆமென். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவின் மீது என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் ஒரு வாலிப மகள்
அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வேதனையான நிகழ்வு என்னவென்றால், அவளை ஏதோ ஒரு தீமை ஆட்கொண்டு விட்டது. தீமை ஆட்கொண்டதன் விளைவாக அவள் சுய நினைவற்றவளாக அவள் பலவிதமான காரியங்களை அவள் செய்கிறாள். அதில் ரொம்ப வேதனையானது என்னன்னா, திடீர்னு அவளுடைய ஆடைகளை எல்லாம் அவள் என்ன செய்கிறது, அவளுடைய ஆடை அகற்றி மற்றவங்க பார்வையில் மிக வேதனையான ஒரு துயரமான நிலைமைக்கு கொண்டு போய் விடுவாள். இந்த பெற்றோர் அவளை பல விதத்தில் அவளை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க செய்யாத முயற்சிகள் அல்ல. ஆனால் முடிவில் அவர்களை ஒரு நண்பர் நம்முடைய ஆலயத்திற்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அவங்க யார் அப்படின்னா, இயேசுவை அறியாத பிள்ளைகள். தாயத்து தகடு என்னெல்லாம் உலக பிரகாரமாக உண்டோ எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. லட்சக்கணக்கான பணத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பல விதத்தில் அந்த பிள்ளைகளுடைய உடம்பில் காயங்கள், ஏன் அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியலை. கடைசியில் கையில் காலில் எல்லாம் விலங்கெல்லாம் போட்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த பேரண்ட்ஸ், அந்த அப்பாவும் அம்மாவும் அழுகிறது என்ன, நாங்கள் என்னெல்லாமோ பண்ணிட்டோம், எங்கள் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கல. நாங்கள் செய்யாததெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டோம். நாங்கள் எங்கள் என்னெல்லாம் சாமி கும்பிடணும், என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த நிலையிலே அந்த பெற்றோர் சொன்னாங்க, நாங்கள் இந்த நண்பர் சொன்னார், வாங்க ஏசப்பா நிச்சயமாக அவங்க பிள்ளைக்கு என்ன கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அதனால் இந்த ஏசப்பா ஏதாவது எங்கள் பிள்ளைக்கு செய்ய முடியும்னா நாங்கள் இன்னைக்கு விருப்பத்தோடு வந்திருக்கோம், ஏசப்பா எங்கள் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கணும்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைய நாளிலே நடந்த அந்த ஜெபத்திலே அந்த குடும்பம் கலந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அந்த பிள்ளை இருந்த பொழுது, நற்கருணை ஆண்டவருடமிருந்து வல்லமை புறப்பட்ட பொழுது, ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்த பொழுது, அந்த பிள்ளைக்குள் இருந்த தீய ஆவி அந்த பிள்ளையை அலைக்கழிக்க ஆரம்பித்தது. கத்தினால், கதறினால், பல விதத்தில் அந்த பிள்ளை அதை உபத்திரவப்படுத்தியது. ஆராதனையின் நடு வேளையில் ஆண்டவர் இயேசுடைய மகிமை அந்த பிள்ளையின் மீது இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, அந்த பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கதறி கூப்பிடும் பொழுது அவங்களும் சொல்றாங்க, ஆண்டவரே ஏசப்பா, என் பிள்ளைக்கு எப்படியாவது நீங்க விடுதலை கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய உடலில் இருந்த மந்திர சரடுகள், தாயத்துக்கள் எல்லாவற்றையும் கலட்டி அவர்கள் தூக்கி பீடத்தின் முன்பாக தூக்கி போட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய விடுதலையை அந்த மகள் பெற்றால் 3 ஆண்டுகளுக்கு பின்பாக அவள் பரிபூர்ணமான விடுதலையை பெற்றதாக அவர்கள் அறிக்கையிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஆண்டுகளாக அந்த நிலைமையில் அந்த பிள்ளை இருந்திருக்கிறார். என்னெல்லாமோ மந்திரங்கள், என்னெல்லாமோ காரியங்கள் உலகத்தில் உண்டோ எல்லாத்தையும் அவங்க தேடி இருக்கிறாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. இன்னைக்கு அவர்கள் இயேசுவை தன் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சாட்சியாய் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒன்று தெரியணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவிக்க ஒரே ஒரு தெய்வம் உண்டு. என்னுடைய கஷ்டங்களை, என் துன்பங்களை, என்னுடைய அவமானங்களை, என்னுடைய நிந்தைகளை, என்னுடைய வியாதியை, என் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.